மண்டல மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். அட்வான்ஸ் இல்ல, வாடகை இல்ல. இங்க ஒருத்தர் வீட்ல உட்கார்ந்துகிட்டே மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. விவரங்களை செய்தியாளர் சிவசபாபதி வழங்க கேட்கலாம். சிவசபாபதி வணக்கம். தற்போது கோயில் நடை திறக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய நாள் எத்தனை பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது? தற்போதைய கல சூழல் அங்கு என்னவா இருக்கு சிவா? சபரிமலை ஐயப்பன் கோயில்ல இன்னைக்கு மண்டல பூஜைக்காக மண்டல காலத்துக்கு உண்டான முதல் நாள்ல இன்னைக்கு நடை திறந்திருக்காங்க. நாளை காலையில இருந்து மண்டல காலம் துவங்கும். அப்பொழுது பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் ஐயப்பனுக்கு மாலை அணிந்து சபரிமலைக்கு வர இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மேல் சாந்தி மகேஷ் நம்பூதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடை, அதாவது நடை திறக்கிறதுக்கு முன்னாடி சூடமேற்றி தீபமேற்றி நடை திறந்து வச்சிருக்காரு. இன்னைக்கு மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30,000த்திற்கு மேற்பட்ட பக்தர்கள் ஐயப்பனை காண தரிசனம் செய்யறதுக்காக காத்திருக்காங்க. இவங்க எல்லாமே தற்பொழுது ஐயப்பனை தரிசனம் செஞ்சுட்டு வர்றாங்கன்னே சொல்லலாம். தற்பொழுது இந்த மண்டல காலத்துக்கும் மகர காலத்துக்கும் இந்த நடை திறக்கப்பட்டதுனால ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு தகுந்தாற் போல கேரள அரசும் போலீஸ் மற்றும் எல்லா துறைகளும் பக்தர்கள் பாதுகாப்பான முறையில சாமி தரிசனம் செய்யறதுக்கான தயார் நிலையில இருக்காங்கன்னே சொல்லலாம். விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி.